வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக்கிங். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நிறைய ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்சுக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மட்டன் லிவர் ஃப்ரை, கூடவே பார்த்தீங்கன்னா பச்சைப்பருப்பு ஸ்ப்ரவுட்டில் பாயாசம் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே தான் இன்னையோட ஸ்பெஷல் லஞ்சுக்கு. இதெல்லாமே பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத் மட்டன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் நிறைய தேவைப்படும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இதில் அட் அ டைமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நான் மற்ற வேலைகளில் பார்த்துறேன். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி இதெல்லாமும் சைடில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பச்சைப்பருப்பு ஸ்ப்ரவுட் பாயாசத்துக்கு நான் முந்தின நாளே பார்த்தீங்கன்னா நான் பச்சைப்பருப்பு முளைக்கட்டி வச்சுட்டேன். நல்லா முளை வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விசில் தான் விட்டு எடுத்தேன். அதனால் கொஞ்சம் முழுசாக அந்த பருப்பு இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நீங்கள் பாயாசம் அப்படின்றதுனால தைரியமாகவே நல்லா விசில் விட்டுக்கலாம் நிறையா. ஆனால் தீஞ்சிரம் மட்டும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா குழைவாக வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாயாசம் நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் வறுத்த குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் இருக்குது. சப்போஸ் ரொம்ப நிறையா இருந்ததுன்னா இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அதிலே வச்சுக்கோங்க. இப்போ அதிலே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன், கூடவே தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கோங்க. அப்புறம் ஒரு 2லேருந்து ஒரு 3 பச்சை மிளகா காரம் கம்மியாக வேணும் அப்படின்றதுனால சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்துலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து அதுவும் சேர்த்துக்கோங்க. மேலவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா நெய் ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக வரும். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம மேரினேட் பண்ணி நல்லா ஊற வச்சோம்னா டேஸ்ட் நல்லா வரும். பிரியாணிக்கு கறியிலேருந்து அந்த சாறுலாம் நல்லா இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டைம் அவ்வளோ டைம் இல்லைன்றதுனால நான் உடனே செய்கிறேன். அடுத்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 75% வெந்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாமே ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. நல்லா அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம மறுபடியும் இதை வடித்து நம்ம தம்மில் போடுவோம். எனக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் கறியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த கறியை வேக வச்சுக்கிட்டேன். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் மட்டும் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஓரளவுக்கு பாஸ்மதி ரைஸும் வெந்துடுச்சு. ஒரு 70 to 75% வெந்தால் போதும். அதை நம்ம வடிச்சிக்கலாம்.
இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் லிவர் ஃப்ரைக்காக பேன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வதக்கினேன் இல்லைங்களா, அந்த எண்ணெய் தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அதனால் எடுத்து வச்சுருந்தேன். அதே எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரையும் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் லிவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் லிவர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதில் வந்து நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா வெளியில் வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து வேகாத மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம அதிகமாக வந்து மசாலாலாம் எதுவுமே வந்து பெருசாக ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காரம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்ப்போம், அதனால் காரம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அதில் வந்து நான் கொஞ்சம் வந்து கரம் மசாலாவும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ தான் வந்து நான் இதில் வந்து சேர்த்துருக்குறேன். இதெல்லாமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஃப்ரை மாதிரி பண்ணுறேன். வெங்காயம் தக்காளிலாம் வந்து இதுக்கு வந்து தேவையே இல்லை. சிம்பிளாக வந்து வெறும் இந்த மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் வச்சே வந்து டக்குன்னு வந்து உடனே வந்து செஞ்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து 4 விசில் வந்துடுச்சு, கறியெலாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து பிரியாணி வந்து தம்மில் போட போகிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தோசை தவா வந்து பழைய தோசை தவா வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது நல்லா வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து லேயர் பை லேயராக வந்து நம்ம ரைஸை வந்து போட்டுக்கலாம். பிரியாணி தம் போட ஒரு பெரிய பாத்திரமாக வந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த ரைஸ் குக்கர் தான் இருந்தது, அதனால் அதிலே வந்து நான் போடுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயராக பார்த்திங்கன்னா நம்ம பண்ண இந்த கிரேவி, மட்டன் கிரேவி வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு தான் வந்து செய்கிறேன் அப்படின்றதுனால 2 லேயராக வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பாதி அளவுக்கு மட்டும் ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன். மீதி பாதியை வந்து அப்படியே வச்சுட்டேன். இப்போது இந்த ரைஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுமே வந்து சேர்த்துட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து நெய் வந்து போட்டுக்கிறேன். நெய் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கும் போது ரொம்ப வந்து அந்த நெய் வாசனையில் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மீதி நம்ம வச்சுருக்கிற பாதி கிரேவியை வந்து இதுக்கு மேலே சேர்த்துட்டு மறுபடியும் அதே போல் தான் சேம் ப்ரொசீஜர். அதுக்கு மேலே ரைஸு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா வந்து கொஞ்சமாக வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1/2 kg மட்டனில் தான் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்றதுனால 2 லேயர் தான் வந்து வந்தது. சப்போஸ் நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டியில் வந்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து லேயர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான், இதே தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த மட்டன் தம் பிரியாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ப்ரொசீஜர் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிள் தான். நம்ம ஒரே ஸ்டெப்பு தான் வந்து அடுத்தடுத்து எத்தனை லேயர் பண்ணாலும் அதே தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எல்லா லேயரும் போட்டதுக்கப்புறமா மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தான் சேர்க்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான் முற்றிலும். கொஞ்சம் வந்து சேர்த்திங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால மட்டும் சேர்த்தேன். யூஸ்வலாக வந்து ரெகுலராக வந்து சேர்க்கறது இல்லை. இப்போது ஹீட் பண்ணி வச்சுருக்கிற தவா மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி லேயரை வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து எதனா வந்து வெயிட் வச்சுக்கோங்க.
இது அப்படியே வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து தம் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான தம் பிரியாணி வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுடைய மட்டன் லிவர் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் தூவி ஆஃப் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாயாசத்துக்கு வந்து ஸ்ப்ரவுட் வந்து வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுவும் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லை மத்து இருந்தாலும் அதை வச்சு நல்லா வந்து கடைஞ்சிக்கோங்க. எப்போவுமே அவல் பாயாசம், சேமியா பாயாசம், ரவை பாயாசம் இந்த மாதிரியே ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பாயாசம் சாப்பிட்ட திருப்தியும் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து கொஞ்சம் வந்து ஏலக்காய் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்கும் போதே நல்லா வந்து கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ஒரு டைம் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பாயசம் வந்து சூப்பராக இருக்கும். பாயாசம் ரெடியான உடனே பார்த்தீங்கன்னா நான் ஜேடனுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து ஊற்றி கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. இப்போ பார்த்தீங்கன்னா தம் பிரியாணியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து அந்த ஆவிலாம் வந்து அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு நீட்டாக அரிசி பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன் ரைத்தா இல்லாமல் பிரியாணியே வந்து எனக்கு உள்ளே இறங்காது சொல்லலாம். அந்தளவுக்கு என்னோடய ஃபேவரட் அது. எத்தனை பேருக்கு வந்து ஆனியன் ரைத்தா தான் பிரியாணிக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டின எல்லா ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி கூடவே வந்து சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.